ஹலோ நண்பா நண்பிகள். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ரொம்ப நாள் நான் ஒரு வீடியோ பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ தான். வேர்ல்டு சீக்ரெட்டாக நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது நான் என்னோடய புரிதலேருந்து ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் கேளுங்க. கேட்டுட்டு அது எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்போ வாங்க வீடியோக்குள்ளே டக்குன்னு போயிடலாம். முதல்ல நம்ம இந்தியாவிலேருந்து ஆரம்பிக்கலாமே. தாஜ்மஹால் எத்தனை வருஷமாக இருக்குது. அதை வந்து நம்ம ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்ட்டாகவும் பார்க்குறோம். நிறைய பிரபலமான ஷூட்டிங்ஸ்லாம் நம்ம பேக்ரவுண்டில் வருது பார்க்குறோம். உள்ளே நம்ம இப்படி பார்க்கச்சில் அதை அங்கேருந்து ஓகே இதான் இப்படி தான் இருக்குன்னு பிரமிச்சு பார்க்குறோம். ஆனால் அந்த தாஜ்மஹால் பக்கத்துலேயே 2 கார்னரில் வந்து ரூம்ஸ் நிறைய டோர்ஸ் இருக்குது. அதை கவர்மெண்ட்டே மூடி இருக்காங்க, ஓப்பன் பண்ணக்கூடாதுன்ட்டு. அது வந்து நிறைய கதைகள் சொல்லப்படுது. என்னென்னா அங்கே வந்து நிறைய சத்தம் கேட்கும் அப்பப்போ. இதெல்லாம் தியரிஸ். சத்தம் கேட்கும், அது திறந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது இருக்குது சொல்கிறாங்க. சயின்ஸ் ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளே பல வருஷமாக கட்டப்பட்டிருக்கின்ற உள்ளே வந்து நிறைய டஸ்ட்டு இது இருக்கும், அது பாய்சன்ஸாக மாறி இருக்கும். அதனால் வந்து நம்ம ஓப்பன் பண்ணாது நமக்கு நல்லது அப்படின்ட்டு ஒரு தியரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன இன்ன வரைக்குமே அது வந்து சொல்லப்படாமல் அப்படியே இருக்குது. ஒரு விஷயம் நமக்கு மேலாட்டமாக தெரியுதுன்னா அது உண்மையே இல்லை. உண்மைன்றது டீட்டெயிலாக அப்படி நின்று சொல்கிறது தான் உண்மை. அது இந்த மாதிரி விஷயத்தில் இப்போ வரைக்குமே அது ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. அதனால் அந்த ஒன்று சொல்கிறேன். அப்புறம் வந்துட்டு பிரமிட்ஸ், நான் சொல்கிற ரெண்டுமே வந்துட்டு உலக அதிசயத்தில் இருக்கிறதுங்க. பிரமிட்ஸ் வந்து எகிப்த் நாகரிகத்துலேருந்து வளர்ந்த ஒரு கான்செப்டில் இருக்கிற ஏரியா. அங்கே வந்து இதை யார் கட்டியிருப்பா? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சை பெரிய கோயில் வந்து நம்ம எப்படி பிரமிச்சு ஆச்சரியமாக பார்க்குமோ, பிரமிடை வந்து அந்த மாதிரி நம்ம ஆச்சரியம் பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு எப்படி கட்ட முடியும் ஒரு இடத்துல? அங்கே போயிட்டு அதுவும் டெசர்ட்டில் எப்படி இந்த மாதிரி ஒரு இதை கட்ட முடியுன்றது பிரமிச்சு அங்கே இருக்கிற சயின்ஸு டெக்னாலஜி வச்சுமே இன்னும் ரிசர்ச் போய்கிட்டு இருக்குது. இந்த டைம் கூட 2000 அந்த ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க உள்ள ஒரு கேமராலாம் செட் பண்ணி அது உள்ளே போக வச்சு பண்ணி பார்த்தேன். ஆனால் இன்னும் அது உள்ளே என்ன தான் இருக்குன்னு நம்ம படத்தில் பார்க்குறோம். ஓகே, அது நம்மளோட ஃபிக்ஷனலாக இருக்கலாம். ஒருவேளை இல்லாமல் இருந்து அது நம்ம நினச்சது இல்லை, இது வேறு மாதிரி இருக்குதுன்னு நினைக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது பொதுவாக எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப அதை பற்றி ஒரு சிந்தனை, இது எப்படி ஒருவேளை எப்படி இருக்குமோ அப்படின்னு. அது ஓவர் திங்கிங் சொல்ல முடியாது, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது அது. இது ஒன்று. அப்புறம் வந்துட்டு ஏரியா 55, யுனைடெட் ஸ்டேட் இங்கத்தில் இருக்கிற ஏரியா 55, இதுவுமே டெசர்ட்டில் இருக்கிற தனியாக இருக்கிற ஒரு இடம். இதை பற்றி நான் ஒரு வீடியோ கூட போட்டு நம்ம சேனலில் இருக்குது. என்னென்னு ஸ்பெசிஃபிக் இந்த ஏரியா ரொம்ப செக்யூராக இருக்குது. ஏன்னா இங்கே ஆள் நடமாட்டன்றது அங்கே வேலை பார்க்குறவங்க சயின்டிஸ்ட்டுமே அங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த இடத்துல என்ன இருக்குது. இதுலையுமே நம்ம தியரியாக சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, இங்கே யூஎஃப்ஓ வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏலியன்ஸ் வந்து வச்சு அவங்க வந்து யாருக்குமே தெரியாமல் கவர்மெண்ட்டே வந்துட்டு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு நிறைய ஆர்டிக்கலில் இருக்கும். சரி, நிறைய சேனல், நான் அதிகமாக ஒரு சேனல் பார்க்குறது வந்து ஹிஸ்ட்ரி சேனல்ட்டு. ஏரியா அந்த ஏரியா 50 பற்றியும் ஒரு கான்செப்ட் எபிசோடே உண்டு. அதை பார்க்கும்போது ஒரு டாக்குமெண்ட்ரி தான். ஆனால் ஆமாம்ல அப்படின்னு அவங்க ஒரு சிலது இங்கே கதைக்கு சேர்க்குற மாதிரி இருந்தாலும், இப்படி ஒருவேளை நடந்துக்கிட்டு இருந்தால் சப்போஸ் அது என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒருவேளை இருக்குமோ அந்த மாதிரி டவுட்டாகவே இருக்குது எனக்கு அது. ஆனால் என்னென்னா உள்ள ஏதோ நடக்கு, ஆனால் என்ன நடக்குன்னு எக்ஸைட்டாக தெரில. வெளியின்னு நம்ம வந்து இப்போ அங்கே போயிட்டு அதுமாதிரி விளாக் பண்ண முடியாது. ஒருத்தர்லாம் வந்துட்டு இங்கிலீஷ் சேனல் நினைக்கிறேன், அந்த ஏரியா 51 தூரத்தில் நின்றுட்டு விளாக் மாதிரி இப்படி பேசிகிட்டு இருந்தார். அவ்வளோ செக்யூரான இடம். அந்த ஏரியா 51 சுற்றி மேலே ஃப்ளைட்டு கூட அவங்க வந்து அனுமதிக்க மாட்டாங்க போகிறதுக்கு. அதை தாண்டி தான், அதை தள்ளி தான் போகணுமே தவிர அது மேலே போகக்கூடாது. அந்தளவுக்கு செக்யூரான ஒரு இடம் தான் ஏரியா 51. இது ஒன்று. அப்புறம் வந்துட்டு இன்னும் ஒரு கான்செப்ட், இதுவுமே கொஞ்சம் நம்புறதா வேண்டாமான்ற மாதிரி இருக்கிறது. அப்படி தான் வந்து இலுமினாட்டின்ற ஒரு கான்செப்ட். இது என்னென்னா, அந்த கான்செப்ட் என்னென்னா, ஒரு 13 ஃபேமிலி இந்த உலகத்தையுமே அவங்க தான் ஆண்டுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை இப்போவுமே. அது ஒரு சின்னதாக எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கவுமே ஸ்பார்க் ஆகிருக்கும்.
இது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டால் தெரில. இதுவுமே நம்மளை ப்ரெடிக்ட் பண்ணுறது, நம்ம கணிப்பு தான், எல்லாமே கணிக்க தான் முடியும். ஆனால் எக்ஸாக்ட்டு உண்மை என்னென்னு நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான், உண்மைன்றது நம்ம சொல்ல முடியாது. அது சம்மந்தப்பட்ட ஆள்லேருந்து அந்த டீம்லேருந்து நமக்கு வந்து சொல்ல முடியும். ஏன்னா இந்த 13 ஃபேமிலின்றாங்களா, அவங்க தான் வந்து இங்கே இருக்கிற பிஸ்னஸ், இங்கே இருக்கிற நடைமுறை, இங்கே இருக்கிற நம்ம பிரித்து பார்க்குற விதம், இங்கே வர டாலர்ஸ் வந்து கரன்சிலேருந்து, காசுலேருந்து, சில்லறையிலேருந்து, நம்ம யாரை எப்படி பாகுபாடு வச்சு பார்க்குறதுலேருந்து, யாருக்கு என்ன விலை கிடைக்கணுன்றது, யார் எங்கே இருக்கணுன்றதுலேருந்து எல்லாமே இவங்க தான் முடிவு எடுத்துருக்காங்கன்னு தியரி இதுவுமே முன்வைக்கிறேன். இதுவுமே வந்து நீங்கள் கேட்கும்போது இதெல்லாம் நம்புகிற மாதிரியாடா இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒரு பொதுவான ஒரு மனுஷனாக நீங்கள் இது வந்து இதெல்லாம் என்னடா அது கதை படத்தில் நடக்கலாம், ஓகே, நம்ம கதையில் கேட்கலாம், இது என்ன இது வந்து அப்படி நிறைய ப்ரூஃபுமே நிறைய இங்கிலீஷ் சேனல்ஸ்லாம் வந்துட்டு அதிகமாக நான் பார்த்தேன். ஓகே இருக்குப்பா, அப்படி தமிழ்லேயே நிறைய பேருக்கு நான் போட்டிருக்கேன், நம்ம தமிழ் கம்யூனிட்டிலேயே நிறைய யூடியூபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, நான் அதுவுமே பார்த்தேன். இதெல்லாம் கேட்கும்போது தான் நமக்கு வந்து நண்பகத்தன்மை இல்லைனாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. அப்படி ஸ்பார்க்காகி போடுற வீடியோ தான் அந்த வீடியோ. இலுமினாட்டின்ற ஒரு கான்செப்ட் வந்து சொல்லிட்டேன். அப்புறம் வந்துட்டு கோஸ்ட் ஹேப்பனிங், இன்னை வரைக்குமே தமிழ்லேயே வச்சுக்கலாமே. இந்த பேய் இருக்கா இல்லையா, நம்பலாமா நம்பக்கூடாதான்ட்டு ஒரு காலகாலமாக ஒரு இது இருக்குது. இது சில பேர் நம்புகிறாங்க, அது அவங்களோட இது. ஒரு சில நம்ப மாட்டாங்க, இது அவங்களோட விருப்பம். நம்ம அதில் போயிட்டு மாற்றுக்கிறதுன்னு சொல்ல முடியாது, அவங்களோட இஷ்டம் அது. ஆனால் சயின்ஸ் ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா, அது நம்மளோட மன ஓட்டம். சயின்ஸ் ரீதியாக சொல்கிறேன், நான் எந்த இதுக்குமே சொல்லலை, சயின்ஸ் ரீதியாக சொல்லச்சில் இது வந்து நம்மளோட ஒரு மன ஓட்டம். நம்ம தான் நம்மளோட இமேஜினேஷன், நம்ம இந்த இமேஜினேஷனுக்கு ஒரு வடிவம் கொடுக்குறோம், அதான் அந்த பேய் வடிவம் அப்படின்ட்டு ஒன்று சயின்ஸ் ரீதியாக சொல்லப்படுது. இதில் ஒரு சிலருக்கு நம்புகிறவங்களும் இருக்கிறாங்க, நம்பாதவங்களும் இருக்கிறாங்க. அது அவங்கவுங்கள எல்லா ரிலிஜன் படியுமே இது இருக்குது. இது ஒன்று இருக்குது. இப்போ வரைக்குமே இதுக்குமே ஆன்சர் தெரிலங்க. அப்புறம் வந்து இந்த யூனிவர்ஸ் இருக்குல்ல, இந்த யூனிவர்ஸை இப்போ உதாரணத்துக்கு ஒரு மூவி, நிறைய ஹாலிவுட் மூவிஸில் ஒரு யூனிவர்ஸ்லேருந்து இன்னொரு யூனிவர்ஸுக்கு வந்து போவாங்க. உதாரணத்துக்கு இன்டர்ஸ்டெல்லார் மாதிரி படத்தில் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கே டைம் ஆயிரும், இன்னும் அவங்களுக்கு வயசாகிரும், இவங்க பசங்க வயசாயிரும், அந்த மாதிரி இருக்கும். இப்படி இருக்கச்சில் இந்த யூனிவர்ஸ் போகிறதுன்றதுக்குல்ல, இதை மல்டி யூனிவர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது நம்ம இந்த யூனிவர்ஸில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, இந்த யூனிவர்ஸில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, இன்னொரு யூனிவர்ஸில் நான் வந்து வேறு ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டு இருப்பேன். இதே ஆள் தான், ஆனால் அதில் வேறு மாதிரி இருப்பேன். வேறு மாதிரினா எப்படி சொல்லுது, அந்த பக்கம் நான் அதை வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், இங்கே டீச்சிங்கை எடுத்துக்கிட்டு இருக்கலாம், எங்கேயாவது போயிட்டு இதுதான் சம்திங். இது வந்து நீங்கள் நம்பதான் இல்லை, ஒரு நீங்கள் ஒன்று நினச்சிக்குவாங்க, இதே ஒரு பூமியை ஒரு பூமியை, அதான் மல்டி யூனிவர்ஸ். அங்கே வந்துட்டு நான் வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம், இதே ஆளாக இருக்கலாம், நான் எப்படினாலும் இருக்கலாம் அதில். அதுதான் அந்த கான்செப்ட் தான். இதுக்கும் நீங்கள் இன்னும் போகணுன்னா பிளாக் ஹோல், அதுவுமே அதை பற்றி நிறைய தியரிஸ்லாம் இன்னுமே இருக்குது. எது கிட்டக்க போனாலுமே அது வந்து இழுத்துடும். நம்ம பூமியிலும் அதுக்கு வந்து ஒரு தூசி கூட சமம் இல்லை, அந்தளவுக்கு பார்த்தவொன்னே அது வந்து அட்ராக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்துட்டு பிளாக் ஹோலை சொல்கிறோம். அதே பாசிபிலிட்டி டைம் ட்ராவல் இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, என்னென்ன ஒரு இது இருக்குன்னா, டைம் ட்ராவல் பாசிபிளான்னு கேட்டால் நம்ம ஒரு சயின்ஸ் இதே சொல்லுவோமே, நான் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல வேண்டாம், சம்திங் தப்பாயிரும். நம்ம பாஸ்ட்டுக்கு போக வாய்ப்பு இல்லை, இனி பாஸ்ட்டுக்கு போக வாய்ப்பு இல்லை, பட் ஃபியூச்சருக்கு போக வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு கணிப்பு ஒரு ரிசர்ச் போய்கிட்டு இருக்கு. அதுவுமே ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதை நம்ம ஒரு செகண்டு ஒரு நிமிஷத்துக்குலாம் இல்லை, ஒரு கண்ணிமைக்கிற நேரத்தில் நீங்கள் ஸ்பீட் பண்ணால் தான் நீங்கள் அந்த இதுக்கு அச்சீவ் பண்ண முடியாது. அது இங்கே இப்போ நீங்கள் ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிருந்தால் நான் சொல்கிறது இந்த டைம் ட்ராவல் கான்செப்ட்லாம் தெரிஞ்சிடும். எனக்கு அந்தளவுக்கு தெரியாது, அதனால தான் நான் ஒரு வீட்டு மடக்கி சொல்கிறேன். இது ஒன்று இருக்குது. ஓவரால் நான் சொன்ன எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஓவரால் கனெக்ட் பண்ணுறது வந்து சயின்ஸ் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கும். சயின்ஸும் நம்ம ரியாலிட்டியில் இருக்கிற இடமும் இந்த நேச்சரே நம்ம வந்து சில நேரத்தில் ஆச்சரியமாக பார்ப்போம். மழை வர டைம் வந்து ஏன்டா மழை வருதுன்றோம், வெயில் அடிக்கிற டைம் ஏன் ரொம்ப வெயில் அடிக்குதுன்றோம், விண்டர் டைமில் ஏன் இவ்வளோ விண்டர் அப்படின்னு கேட்குறோம் இல்லை. அந்தந்த சீசனுக்கு ஏற்ற அந்தந்த டைலாக் வருது இல்லை, அது வந்துட்டு தான் போகுது. நம்ம தான் அந்த இடத்துக்கு ஏற்றாப்புலையும் மாறுவோம். சம்டைம் நமக்கு உடம்பு ஒத்துழைக்காத காரணத்தினால கூட அதை நம்ம வெறுக்கிறோம்.
அவ்வளோதான். ஆனால் நேச்சர் அது நம்மெல்லாம் பரிணாமம் ஆகிறதுக்கு முன்னாலே அது நமக்கு மூத்தவங்க அப்படின்னு சொல்லப்போனால் நேச்சர். அதை என்றைக்குமே மாற்ற முடியாது. அது மூவ் ஆன் ஆகிட்ருக்கோம், நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆன் ஆகணும். ஆக மொத்தம் ஹியூமன் பீயிங்ஸில் நம்ம இருக்கிற இங்கே வந்து எவல்யூஷன் இருக்குல்ல, எங்கேயோ இருந்த நம்ம ஒரு கல்லில் ஸ்பார்க் ஆகி ஒரு அணுவில் ஸ்பார்க் ஆகி இப்போ இவ்வளோ தூரத்துக்கு ஒரு எவல்யூஷன் ஆகி இன்றைக்கி நம்ம ரோபோட்லேருந்து மனுஷ ரோபோட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோன்ற நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை நம்ம ஒரு வார்த்தையாக சொல்லும் போது சாதாரணமாக இருக்கும், அது நடைமுறையில் பார்க்கும்போது நம்ம நியூஸில் கேட்கும்போது எங்கேயாவது விஷயத்தை கேட்கும்போது ஒரு சமயம் எனக்கே இவ்வளோ தூரம் வந்துட்டோமா அப்படின்ட்டு பிரமிப்பாக இருக்கும் எனக்கு இது. ஆனால் எது மாறினாலுமே ஒரு விஷயம் மட்டும் ஹியூமன் பீங்ஸில் மாறாத ஒரு விஷயம் வந்து நான் மனிதர்களை சொல்கிறேன் என்னென்னா எமோஷ்னல். சிரிப்பு, அழுகை, கோபம், மொத்தமாகவே டோட்டலாகவே தான் எமோஷ்னலாக நான் ஹியூமன் பீங்ஸ் ரொம்ப மதிக்கணும். மதிக்கிறன்றது தான் நமக்கு பேசிக்கே. நம்ம ஒருத்தங்களை அதான் என்ன சொல்கிறது, எமோஷ்னலே ரொம்ப மாறாத ஒரு விஷயம் இருக்குது. இவ்வளவு சீக்ரெட்ஸ் இன்னும் பல சீக்ரெட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை எடுத்து முன் வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினச்சது, சொல்லியிருக்கேன் நம்புகிறேன். ஓகே, இவ்வளோதான் நான் இந்த வீடியோ சொன்னேன்னு நினச்சது. உங்களுக்கு வேறு ஏதாவது இதோட இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டான ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.